தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மிஸ்டர் விஜயும் டிவிகேயும் உடஞ்சி போயிடுச்சு. இனிமேல் அவங்களால ஏந்திக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு தோரணையை கட்டமைக்கிறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நீ எங்க யூடியூப் நீங்க பார்த்தீங்கனாலும் ஒரு 80% ஆஃப் பீப்புள் இன்னும் மிஸ்டர் விஜய் கரூருக்கு வரல, கரூர் மக்களை பார்க்கல, அதனால அவருக்கு அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் அரசியலை விட்டு போயிட போறாரு, அவருக்கு எப்படி ஒரு தலைவர் மக்களை சந்திக்காம இருக்க முடியும் இப்படின்ற மாதிரி பலவித கருத்துக்கள். அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் தான் எக்கச்சக்கமா இருந்துகிட்டே இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் மிஸ்டர் விஜய் என்ன சொன்னார் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம்? மனமுடைந்து அவர் பேசிய பேச்சுக்களை நம்ம பார்த்தோம். அதுலேயே அவரோட லீடர்ஷிப்பை காட்டினாரு. அதே சமயத்தில் கரூர் இன்சிடெண்ட்ல பாதிக்கப்பட்ட மக்களை நான் பார்க்காம அடுத்த நகர்வு எனக்கு இருக்காது அப்படின்ற மாதிரியும் அவர் சொன்னார் இல்லையா? ஸோ அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு மாதம் ஆச்சு. பட் இருந்தாலும் அவரால் போக முடியல. ஏன்னா போகணும் அப்படின்னா நமக்கு பர்மிஷன் வேணும். இப்போ பர்மிஷன் வேணும்னா இது லோக்கல் போலீஸ் டீம் வாங்கணும், சிபிஐட்ட வாங்கணும். ஏன்னா கேஸ் இஸ் நவ் வித் சிபிஐ ரைட் நவ். இப்போ அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக எடுத்து சிங்கிள் பார்ட்டி இன்வெஸ்டிகேஷன், அதாவது சிங்கிள் ஜட்ஜ் இன்வெஸ்டிகேஷனை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் மிஸ்டர் செந்தில்னு நினைக்கிறேன் அந்த ஜட்ஜு ஏன் இன்னும் விஜய் அரெஸ்ட் பண்ணல, ஏன் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனாவை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. பட் ஆனால் அதுக்கெல்லாம் சிபிஐ ஒரு குட்டு வச்ச மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே இதை நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 சிபிஐ ஆஃபீஸர் போட்டாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தலைமைக்கு கீழே இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் அவரால் எப்படி போயிட்டு கரூர் மக்களை போய் சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? இதுக்கு செக்யூரிட்டி அப்படின்றதையே நம்ம பார்க்கணும். செக்யூரிட்டி நிச்சயமாக இருக்கணும். செக்யூரிட்டி ஏன்னா திருப்பியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காமல் இருந்துடணும் இல்லையா? பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஏன்னா இப்படி ஒரு 41 ஃபேமிலி நம்மளால் பாதிச்சிருச்சே அப்படின்னு யாராவது ஒருத்தங்க அவரோட மனநிலைமையிலேருந்து பார்த்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஏதாவது ஒன்று என்னால் மற்றவங்க பாதிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு அது ஒரு ஒரு 10 நாளைக்கு என் மனசு ஒரு சாதாரண ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இப்போ நான் மேனேஜராக இருக்கிறேன். மேனேஜராக இருக்கும்போது நான் ஏதாவது ஒன்று சொல்லி அதை அவனை பாதிச்சிருச்சு அப்படின்னும் போது ஒரு இன்சிடெண்ட் நம்ம லே ஆஃப் பண்ணுறோம். லே ஆஃப் பண்ணும்போது அந்த லே ஆஃப் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னால நம்ம இது பண்ண வேண்டிய விஷயத்தினால நம்ம டைரக்டாக ரெஸ்பான்சிபிளாக இல்லைனாலும் நம்ம மூலமாக தானே இந்த இன்ஃபர்மேஷன் போகுது அப்படின்றதே நமக்கு ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு லே ஆஃப் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் லே ஆஃப்கே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தன்னால் 41 உயிர் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது அந்த அவரோட ஃபுட் ஸ்டெப்லேருந்து அதான் நம்ம எம்பத்தின்றோம். அவரோட ஃபுட் ஸ்டெப்லேருந்து நம்ம யாருமே பார்க்கறதுக்கு நம்ம தயங்குறோம். அது இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு சொல்கிறவங்க ஒரு லீடர் எப்படி இருக்கணும், ஒரு லீடர் பயங்கர திடகாத்திரமாக இருக்கணும், ஒரு சிங்கம் மாதிரி இருக்கணும், ஒரு புலி மாதிரி இருக்கணும். சிங்கம் மாதிரி புலி மாதிரி இருக்கிறது நிச்சயமாக ஒரு சிங்கம் தான், புலி தான், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த சிங்கத்துக்கும் புலிக்கும் தனக்குன்ட்டு ஒரு ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு 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 ஸ்டெப் பேக்வேர்டு எடுத்து வைக்கிறதுனால தப்பே கிடையாது. இது நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை திமுக ஆ, கட்சி மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்குது. அதுவும் பெண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? மிஸ்டர் சப்ரீசன் நடத்துகிற இந்த பெண் இன்ஸ்டிடியூட், இந்த பெண் இன்ஸ்டிடியூட் தான் இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக மிஸ்டர் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் கர அரசியல் அனாலிசிஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு நரேட்டிவை கட்டமைக்கிறாங்க. விஜய் போயிட்டு மக்களை பார்க்கல, விஜய் ஒரு சரியான தலைவர் கிடையாது, விஜய் ஒரு சினிமாக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கட்டமைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே திடீர்னு சீமான் உள்ள வராரு. எங்க இருந்தோ சீமான் திடீர்னு போயிட்டு
நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலினை போய் மீட் பண்ணுறாரு. முதலமைச்சர் ஸ்டாலினை மீட் பண்ணுறது அது சாதாரண ஒரு விஷயமா கூட இருந்திருக்கலாம். அது மீட் பண்ணிட்டு வந்த உடனே அவர் அடுத்த வாரத்துலேருந்து பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறார். சம்மந்தமே இல்லாமல் வந்து விஜயை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கு அவர் ஒரு ரீசனும் சொல்கிறாரு. நகைப்புக்குரிய ஒரு ரீசனாக தான் இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு சீமான் எங்கே போக போகிறாருன்ற அப்படின்றது வந்து நம்ம வந்து 2026 தேர்தலில் நம்ம எல்லாருமே தட்ட தெளிவாக பார்க்க தான் போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி டிஎம்டிகே மிஸ்டர் பிரேம மிஸ் பே மிஸ்ஸஸ் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து விஜய்க்கு லைட்டாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்களையும் வந்து டிஎம்கே வந்து அவங்க உள்ள இழுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் யூடியூப்பை திறந்தாலே யாரெல்லாம் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த பெண் நிறுவனம் வந்து உள்ளே இறங்கி அவங்கள இழுத்து அவங்க மேலே அவங்கள வந்து மிஸ்டர் விஜய்க்கு எகென்ஸ்டாக பேச வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அசைவுகளை செய்கிறாங்க அப்படின்றதுல வந்து நமக்கு திட்ட தெளிவாக தெரியுது. பட் வந்து இதில் இதெல்லாம் தாண்டி மிஸ்டர் விஜய் வந்துருவாரா அப்படின்னா 100%. ஏன்னா ஒரு சினிமா ஃபீல்டு நான் வந்து காலேஜில் படிக்கும்போது லேருந்து நான் வந்து விஜயோட வளர்ச்சியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அஹ், நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி என்னை விட ஒரு ஒரு வயசு பெரியவராக இருக்கலாம். பட் ஏன்னா அவரோட வளர்ச்சி அவரோட சினிமாவை நான் வந்து பார்த்து வளர்ந்தவன், அவரோட மிகப்பெரிய ஒரு ரசிகன் சொல்கிறதுல எனக்கு வந்து எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. ஸோ அவரோட வளர்ச்சி எப்படி மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் இவரெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே வந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி பேசினவங்க எத்தனை பேர் இல்லையா? ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வந்தார். ஜெயிச்சு வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ரஜினிகாந்தை விட ஒரு ஒரு படி தாண்டி போய் நிற்கிறாரு அப்படின்றதுல வந்து யார் நினச்சிருப்பாங்க சொல்லுங்கள்? அவர் முதல்ல வந்த சினிமாக்குள்ளே வந்த உடனே ஆனந்த விகடனில் போட்ட நம்ம அந்த அந்த என்ன சொல்கிறது, அதை சொல்லக்கூட எனக்கு வந்து யாரையுமே அப்படி வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு உச்சப்பட்ட நடிகராக இந்த நம்பர் ஒன் ஆக்டர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி, த ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரின்ற அளவுக்கு அவர் வந்து வளர்ந்து நிற்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி, எவ்வளோ பெரிய கஷ்டங்களை தாண்டி தாண்டி அவர் வந்திருக்கிறார் இல்லையா? அதை தாண்டி இப்போ வந்த உடனே அரசியல் வந்த உடனே ஓ என்ன இவர் என்ன அரசியலில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அரசியல் கட்சி தொடங்கிட்டா எல்லாமே என்ன சாதிச்சிட முடியுமான்னு சொன்னாங்க. மாநாடு நடத்தினார். மாநாடு நடத்திட்டேன்னா என்னப்பா அவர் வந்து ஒன்றும் 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 பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது மாநாடு நடத்தினார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? மக்களை போய் சந்திக்கவே இல்லையே, மக்களையே சந்திக்கவே இல்லையேன்னு அவர் வந்து பனையூர் இதுக்கு வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு வந்தார். அது முடிஞ்ச உடனே மக்களை என்ன அவர் வந்து கூப்பிட்டு வச்சு அவர் வந்து பேசுகிறாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி அவங்க திருப்பி பேசினாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்க? அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஓகே மக்களை சந்திக்கிறதுக்கு பனையூர்லேருந்து வெளியே வந்து அவர் வந்து மக்களை சந்திச்சார். மக்களை சந்திக்கும் போது வீக்கெண்டு பொலிட்டீஷியன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து அதாவது சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. ஆனால் எதையுமே கண்டுக்காம ஒரு ஒரு மௌன புரட்சி அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு மௌன புரட்சி, யாருக்குமே வந்து பெருசாக ஆன்சர் பண்ணாமல் மக்களுக்கு எது நல்லது, மக்களுக்கு எது நல்லது, மக்களுக்கு எதை போய் சேரணும். இன்னைக்கு 20 லட்ச ரூபா தரேன்னு சொன்னால் இன்னைக்கு எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் 20 lakhs போய் சேர்ந்துருச்சா இல்லையா? அதை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணுமா இல்லையா? போய் சேர்ந்துருச்சு. போய் சேர்ந்த உடனே மக்களை போய் சந்திச்சு தான் கொடுக்கணும்னு அவர் நினைக்கலையே. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு முதல்ல பணம் போய் சேர்ந்துட்டோம். ஏன்னா நான் போய் பார்க்க முடியல, போய் பார்க்க முடியல. அப்போ பார்க்க முடியலன்னா என்ன பண்ணுறது? அப்போ நான் பார்த்து தான் நான் கொடுக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. முதல்ல பணத்தை அமுச்சிருங்க, அதுக்கப்புறம் கூப்பிட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்கள கூப்பிட்டு நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி எந்த அந்த மனசு யாருக்கு வரும்? நீங்கள் அதை சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு ஒரு 50 ரூபா நம்ம கொடுக்குறோம்னாலே அதுக்கு ஒரு விளம்பரத்தை தேடுற இந்த உலகம் இது. அந்த உலகத்தை தாண்டி ஒரு ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கிறவர் தான் மிஸ்டர் விஜய். அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் அதை வந்து பார்க்கணும் இல்லையா? அந்த அந்த எனக்கு வந்து எனக்கு எல்லா வகையான பப்ளிசிட்டியும் இருக்குது. எனக்கு இந்த இந்த மாதிரி சில்லறத்தனமான பப்ளிசிட்டி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அடித்து உடச்சி
வெளியே அமுச்சிட்டேன். எனக்கு வந்து ஓகே, மக்கள் நலம் தான் முக்கியம். மக்களுக்கு முதல்ல போயிட்டு காசை கொடுத்துருங்க. அவங்க வந்து அவங்க பாட்டு அவங்களோட வழியை பார்த்துட்டு போகட்டும். அப்புறம் இன்னொரு நாள் கூப்பிட்டு நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாங்க. ஸோ அதே அதுலேயே நம்ம வந்து அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டியை நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து அவர் சைலண்டாக இருக்கிறாரு. நிச்சயமாக வந்து சைலண்டாக இருந்துட்டு வெளியே வரும்போது புலி பதுங்கிறதே வந்து பாயதான். ஆடு பின்னாடி போகிறதே வந்து முற்றத்துக்கு தான். அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக வந்து அவரோட அரசியல் அடுத்த நகர்வு வந்து எடுக்கும்போது எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சு, ஏன்னா அரசியலும் அரசியல் தலைவர்களும் எதிர்க்கட்சியும் இருக்கிற, அதாவது ஆப்போசிட்ல இருக்கிற எதிர்க்கட்சினா எதிர்க்கட்சியில் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாருமே விஜய் எங்க விழுந்துருவாரு, எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அடுத்த வாட்டி வரும்போது நம்ம வந்து வீழாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத வந்து அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து பிஜேபியோட போய் சேர்ந்துட்டாரு, காங்கிரஸோட போய் சேர்ந்துட்டாங்க, அதிமுக பிரிஞ்சு வந்துடும், அதிமுகவோட வந்து சேர்ந்துருவாரு. அவர் எங்கே சேர்ந்தாலும் அவருக்கு வெற்றி தான். இதுதான் நான் சொல்ல வரேன். அவரை வந்து எங்கே போய் சேர்ந்தாலும் அவருக்கு வெற்றி தான். நம்மளோட வேலை என்ன அப்படின்றத நான் ஒரு ரீல்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன். நம்மளோட வேலை என்ன? நம்மளோட வேலை வந்து ஓகே, எப்படி வந்து டிவிகேயும் மிஸ்டர் விஜயும் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த இந்த 50 வருஷம் 60 வருஷமா திமுக அதிமுக அதிமுக திமுக போதும். இந்த திராவிட கட்சிகள் திராவிட சித்தாந்தம் நல்லதா இருந்தாலும் இவங்க திராவிட சித்தாந்தங்களை எடுத்துட்டு போறதில்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திமுக இந்த சைடை பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் ஆயிடுச்சு. அதிமுக இந்த பக்கம் பார்த்தோன்னா அது எந்த, அதாவது இன்னைக்கு வந்து மிஸ்டர் விஜய் இல்லைன்னா அதிமுக ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவு தான் இருக்கு. ஒரு ஒரு லைஃப் லைனில் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில மிஸ்டர் விஜய் எங்கே போனாலும் அவர் வெற்றி தான். எங்கே போனாலும் அவர் வந்து கிங்கு தான். இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அட் த சேம் டைம் நாம் வந்து நம்மளோட வேலையை கரெக்டாக பண்ணுவோம். அதாவது வந்து வீழ்ச்சியே கிடையாது. டிவிகேக்கு வீழ்ச்சியே கிடையாது. மிஸ்டர் விஜய்க்கும் வீழ்ச்சியே கிடையாது. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை பார்த்தவர். இதை வந்து டீல் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத சொல்லி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.